Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் இளம்பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்து இரும்பு ராடால் தாக்கி மண்டை உடைத்த சம்பவத்தில் பரிதாபமாக அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமை இல்லாத நாளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் அதே போன்று கூட்டு பாலியல் வன்கொடுமைகளும் அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு அடுத்ததாக அவருடைய படுகொலைகளும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக இரத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கேயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தக்கூடிய சம்பவம் அந்த குடும்பத்தையே நிர்மூலமாக்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் அருகே அதாவது தனியாக வீட்டில் இருந்த 30 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணை மர்ம நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணை கொடூரமான முறையில் இரும்பு ராடால் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் பகுதியில் மதுபான கடை ஒன்று இருப்பதாகவும் அந்த பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினரும் உறவினர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திலே கடந்த 24ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகலில் அந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நேரில் சென்று பார்த்த உறவினர்கள் இரத்த காயங்களோடு நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தன்னிலை மறந்து கிடந்த அந்த இளம் பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுதான் வேதனையுடைய உச்சம் என்று அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநகரமாக மாறி வருவதாகவும் கஞ்சா சாக்லேட், மெத்தபெட்டமின், பிரவுன் சுகர் போன்ற பெயர் தெரியாத இந்த போதை வஸ்துக்களால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருந்து காவல்துறையினர் முறையாக ரோந்து பணி மேற்கொள்வதில்லை என்றும் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் வீட்டில் பெண்கள் தனியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் இது போன்ற சம்பவங்களால் பெண்கள் எப்படி வாழ்வது என்றே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யோன்ராஜ்.